இரு. அம்மா காசு பாருங்கம்மா. ஏய் ஏம்மா இப்படி கீழே இருக்க காசுலாம் எடுக்க கூடாதுடி. ஏன்? நம்ம காசு எடுக்க குனிற டைம்ல யாராவது வந்து நம்ம பேக் எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த காசு எடுத்தா கூட பரவாயில்ல, ஆனா உங்க பேக் எடுத்து நான் திருடன் தான் ஏமாறுவான். நீ வேற. அப்ப இந்த காசு எடுத்துடலான்றியா? ஏற்கனவே எடுத்தாச்சு. ஏடி இவ்வளோ காசு? ஆமா, நீ என்ன ஏதோ யோசிச்சுட்டே வர? இல்லம்மா, காசு தொலைச்சவங்க ரொம்ப பாவம் இல்ல. என்ன பாவம்? பொறுப்பே இல்லாம காசு இப்படி ரோட்ல போட்டு வச்சிருக்காங்க, பாவம்ன்ற. காசோட அருமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஐயோ, அந்த கடவுளா பார்த்து தாண்டி நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். அம்மா, இருந்தாலும் கடவுள் நம்ம கிட்ட கொடுத்ததே அவங்க கிட்ட நம்ம திருப்பி சேர்த்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தாங்களோ. கடவுளுக்கு வர வேலை இல்லையா? போய் எல்லாருக்கும் டெலிவரி பண்றதுக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸா நடத்துறோம். அம்மா, இருந்தாலும் அவங்க பாவம் இல்லம்மா, கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாங்க அந்த பணத்தை. அவங்க கிட்டே இந்த காசை திருப்பி தந்துடலாமா? இங்க இவ்ளோ பெரிய ரோட்ல நான் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? இல்லனா போலீஸ் கிட்ட தந்துடலாமா? ஓ, எனக்கு போலீஸ்னா பயம். அம்மா, நம்ம என்ன திருடிட்டா வந்தோம்? கீழ இருந்த காசு தானே எடுத்தோம். பயப்படாதீங்கம்மா. இருந்தாலும் நீ அதான் சொல்லிட்டேன்ல சும்மா. போலீஸ்மா. சரி சார். ஓய் மா வாமா. மா வாமா. அம்மா குடுத்துறலாமா? வாமா. கொஞ்ச நேரம் இருமா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் அது வந்து அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. அங்கிள், நாங்க அந்த பக்கமே நடந்து வந்துட்டு இருந்தோம் அங்கிள். கீழே நிறைய காசு இருந்துச்சு அங்கிள். சரி பாவம், அதை யாராச்சும் தொலைச்சிருப்பாங்கல்ல, பாவம் யாராச்சும் தேடி இருப்பாங்கல்ல, அதனால தான் எடுத்துட்டு பேக்ல போட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தரலான்னு நினச்சோம். அம்மா அந்த காசு எடுமா. அங்கிள், நீங்க அது எப்படியாச்சும் அவங்க கிட்ட போய் கொடுத்துருவீங்களா அங்கிள்? கண்டிப்பாம்மா. குட்டுங்கம்மா. என்னங்க அங்கிள்? பரவாயில்லையம்மா, இந்த காலத்தில் அடுத்தவன் காசை எப்படி ஆட்டிய போடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. நீ என்னடானா கீழே கடந்த காசை எப்படியாவது சேர்த்துடணும்னு பார்க்குற. உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குமா. மா, இந்த மாதிரி குழந்தைய பெற்றதுக்கு உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குமா. கவலைப்படாத, கண்டிப்பாக சேர்த்துறேன். சரியா? ஓகே, பார்த்து போங்க. பாய் அங்கிள். சரி அங்கிள், பாய் பாய். போயிட்டு வரோம். பாய் பாய். வாங்கம்மா. என்னம்மா ரொம்ப சோகமா இருக்கீங்க போல இருக்கு? பின்னடி வந்த மகாலட்சுமி அப்படியே தாரவாத்து கொடுத்துட்டே தூக்கி. சோகமா இல்லாம எப்படி இருப்பாங்க? அம்மா, நம்ம பண்ண விஷயத்தால நம்ம எல்லாருமே பெருமையா இருக்க போறோமா? பெருமையாவா? என்ன சொல்ற? ஆமாம்மா, நம்ம அபார்ட்மெண்ட்ல பாராட்டு விழாவே நடக்குவாங்க. சிஎம் பிஎம் கால் கூட பண்ணுவாங்க. ஏன் வந்துட கூட செஞ்சிருவாங்க. இதெல்லாம் ஏமா, இந்த உலகத்திலேயே இந்தியாவின் சிறந்த பெண்மணின்னு உனக்கு அவார்டாச்சும் கொடுப்பாங்கம்மா. இப்படியே இருக்குமா அந்த சிலையே? எங்க ஒரு நிமிஷம் இருங்க. எங்க ஒருத்தரா கேள்வி கேளுங்களேன். இதுல என்னங்க இருக்கு? தேங்க்யூ தேங்க்யூ. ஒருத்தரா கேள்வி கேளுங்க. மம்மி, கீழே 5 ரூபாய் இருக்கு. கீழே 5 ரூபாய் இருக்கு. யாராவது தொலைச்சிட்டீங்களான்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? நீ வச்சுக்கோ. நீங்க வச்சுக்கோங்கம்மா. நீ வச்சுக்கோ. இது உங்களால தான்மா நடந்தது, நீங்களே வச்சுக்கோங்கம்மா. நீ தான் சொன்ன, நீ வச்சுக்கோ. உங்களால தான்மா நடந்தது, நீங்களே வச்சுக்கோங்கம்மா. சரி, 2 பேரும் வச்சுக்கலாம்.